small t. நாம இன்னைக்கு exercise 3.1ல third sum பார்க்க போறோம். Find the degree of the following polynomial. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் படியை காண்க. நமக்கு சில polynomial expressions கொடுத்துட்டு இதனுடைய டிகிரி கண்டுபிடிங்க அப்படினு இருக்காங்க. அதாவது பல்லுறுப்புக்கோவைகளுடைய படி கண்டுபிடிங்க அப்படினு இருக்காங்க. பல்லுறுப்புக்கோவையுடைய படி அப்படினா முதல்ல என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவையில இருக்கக்கூடிய மாறி இருக்கு இல்லீங்களா? அதனுடைய அடுக்குகள் எல்லாம் பார்க்கணும். அந்த அடுக்குலயே எது பெரிய அடுக்கோ அதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. அதாவது கொடுத்திருக்கிற பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட வேரியபிள்ஸோட பவர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த பவர்ல எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் அந்த பாலினாமியலோட டிகிரி. ஓகேங்களா? நம்ம பண்ணாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா 1 -√2y² + y பவர் 7. அதாவது 1 - √2 y பவர் 2 + y பவர் 7 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த y உடைய ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? அதாவது பெரிய நம்பர் அடுக்குல எது இருக்குன்னா இந்த 7 தான். சோ அதுதான் இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட டிகிரி படி அப்படினு சொல்லுவோம். சோ 7 is the answer for the first question. ரெண்டாவது क्वेश्चனுக்கு வரோம். இதுல எப்படி இருக்குன்னா மேலேயும் வேரியபிள்ஸ் இருக்கு, கீழேயும் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லீங்களா? பாருங்க மேலே xங்கற வேரியபிள் இருக்கு, கீழே x² இருக்கு. இத முதல்ல அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நியூமரேட்டர்ல வர மாதிரி பண்ணிக்கணும். அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையை நாம எல்லாமே மேல தொகுதியில வர மாதிரி முதல்ல மாத்திக்கணும். அப்படினா என்ன அர்த்தம்? இந்த x² இங்க இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளுக்கும் சொந்தம் இல்லீங்களா? அதனால பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்னா x³ x² னும், இரண்டாவது x⁴ x² னும், அப்புறம் மூணாவது 6x⁴ x² அப்படினும் சேஞ்ச் ஆகும் இல்லீங்களா? அப்ப இதுல ஸ்ட்ரைக் அவுட் பண்ற சான்சஸ் எல்லாம் இருக்கனால முதல்ல சுருக்கிக்க போறோம். பாருங்க இது ஃபுல்லா போயிரும்ல. ஏன்னா இதுதான் சின்ன பவர். இதுல என்ன ஆயிடும்? இந்த ரெண்டை கழிச்சு மிச்சம் ஒண்ணு வருமா? அதே மாதிரி இதுதான் சின்ன அடுக்கு, இது முழுசும் அடிச்சிடலாம். அப்போ இதுல பெரிய அடுக்குல இந்த 2 போச்சுன்னா மீதி 2 இருக்குங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க இது முழுவதும் போயிடும். இந்த 6ல இந்த 2 போச்சுன்னா 4 மிச்சம் வருங்களா? சோ இத மீதி இருக்கிறதை எடுத்து எழுதிக்கிறோம். என்ன? x⁴ - x² + 6x⁴ ன்னு முதல்ல இந்த மாதிரி எல்லாமே தொகுதியில இருக்கிற மாதிரி மாத்தி எழுதிக்க போறோம். மாத்தியாச்சு. எல்லாமே இப்போ வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. இதுல x ஓட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படினா இந்த 4. அப்போ அந்த அடுக்குலயே பெரிய அடுக்கு எதுனா இந்த 4 தான். அதுதான் நமக்கு இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட டிகிரி. பல்லுறுப்புக்கோவையின் படி வந்து 4 அப்படினு சொல்லிட்டு செகண்ட் क्वेश्चनக்கு எழுதிட்டோம். தேர்ட் क्वेश्चनக்கு வரோம். பாருங்க x³ அப்படிங்கிறது பிராக்கெட் போட்டு பக்கத்துல ஒரு இன்னொரு டேர்ம் இருக்கு பாருங்க. x³ * x² + x ன்னு இருக்கு. இந்த x³ இது ரெண்டுக்கும் காமனா இருக்கனால நம்ம என்ன பண்ணனும்? x³ * x² அப்புறம் x³ * x அப்படினு பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு நாம எல்லாம் ஒரே அதாவது உறுப்புகளை தனித்தனியா இருக்கிற மாதிரி பெருக்கல் இல்லாம அதாவது காரணிகளாக இல்லாம நமக்கு எப்படி இருக்கணும்னா தனித்தனியான உறுப்புகளாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி பண்ண போறோம். சோ என்ன ஆகும் அப்படினா பாருங்க x³ * x² x⁴ அப்படி மாத்திக்கிறோம். அதே போல +x⁴ 4 அப்படி மாத்திக்கிறோம். இப்போ நமக்கு பாருங்க உறுப்புகளாக தனித்தனியா இருக்கு. இப்போ காரணிகளா ஃபேக்டர்ஸா இல்ல. இப்போதான் நம்ம செக் பண்ணோம் இதனுடைய டிகிரி என்னன்னு. அப்போ x உடைய ஹையஸ்ட் பவர் பெரிய அடுக்கு இருக்கு இல்லீங்களா? எது? 5. அதுதான் இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட டிகிரி படி. சோ fourth क्वेश्चन பாருங்க எல்லாமே தனித்தனியா உறுப்புகளா இருக்கு. எதுவும் ஃபேக்டர்ஸாவும் இல்ல, டினாமினேட்டர் பகுதியிலயும் எதுவும் இல்ல. அதனால இப்படியே செக் பண்ணி இதனுடைய டிகிரியை கண்டுபிடிச்சிட முடியும். x⁴ x² x⁴ 6. அப்ப இந்த 6 தானேங்க. சோ 6 is the answer for the fourth question. அதே மாதிரி fifth questionல பாத்தீங்கன்னா பாருங்க p⁴ p³ p² p எல்லாமே இல்லீங்களா? p இன் அடுக்கு எல்லாமே மேல வர மாதிரி நமக்கு நியூமரேட்டர்ல வர மாதிரி இருக்கு இல்லீங்களா? அப்ப நம்ம நேரடியா செக் பண்ணி எது ஹையஸ்ட் பவரோ அதான் இதனோட டிகிரி எழுதிட முடியும். அப்ப பாருங்க இந்த 4 தான ஹையஸ்ட் பவர், பெரிய அடுக்கு இந்த 4 தான். அப்ப அந்த 4 தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. Fourth question, rewrite the following polynomial in standard form. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுக. முதல்ல திட்ட வடிவம் அப்படினா என்னன்னா நமக்கு கொடுத்திருக்கிற வேரியபிளுக்கு இல்லீங்களா மாறி இருக்கு இல்லையா அதனுடைய பெரிய அடுக்குல இருந்து அப்படியே அடுத்தடுத்தா குறைச்சிட்டு வரதுக்கு பேர் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்.
இந்த திட்ட வடிவுல மாற்றி எழுதுறது அப்படின்னா என்ன? முதல்ல இதுல பாருங்க x அப்படின்ற வேரியபிள் மாறி இருக்கு இல்லீங்களா? இந்த மாறியுடைய ஹையஸ்ட் பவர் இருக்குங்களா, அந்த உறுப்பை முதல்லையும் பாருங்க √7 x பவர் 3 அப்படின்னும், அதுக்கு அடுத்த அடுக்கு ஏதோ அதை அடுத்தும் அந்த உறுப்பு அப்படி சோ பிளஸ் 6x ஸ்கொயர். அப்புறம் x ஸ்கொயருக்கு அப்புறம் பாருங்க இங்க x டேர்ம் இருக்கா, அதனால இதுக்கு என்ன குறியோட இருக்குன்னா ஒரு குறியும் இல்ல அப்படின்னா பிளஸ் குறி இருக்குன்னு அர்த்தம். சோ பிளஸ் x, அதுக்கப்புறம் மாறிலி உறுப்பான -9. இப்படி எழுதுறதுக்கு பெயர் தான் திட்ட வடிவம். இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா முதல்ல மாறிலி உறுப்பு, அதுக்கப்புறம் x உடைய சின்ன பவர், அது அடுத்த பவர், அது அடுத்த பவர்னு சொல்லிட்டு அப்படியும் எழுதலாம். பாருங்க 9 ஃபர்ஸ்ட் என்ன 9 அப்படின்னா -9, அப்போ -9 ஃபர்ஸ்ட், அப்புறம் பிளஸ் x, அதுக்கப்புறம் பிளஸ் 6x ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த பிளஸ் √7x³ அப்படின்னு இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இதுல ரெண்டுல எந்த முறையில வேணாலும் எழுதலாம், ஆனா ஒரு முறைனாலும் கரெக்டா எழுதணும், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு எழுதினா போதும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டும் தெரியட்டும்ங்கிறதுக்காக நான் ரெண்டையும் எழுதி காமிச்சிருக்கேன். செகண்ட் क्वेश्चन, நம்ம இத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர்ல இருந்து அப்படியே குறைச்சிட்டு போய் கடைசில மாறிலி உறுப்பு இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். பாருங்க இப்போ இதுல எது ஹையஸ்ட் பவர்னா இது. அப்ப இத முதல்ல எழுதிக்கலாங்களா? என்னன்னு -7/2 x பவர் 4 அப்படி எழுதிட்டோம். x பவர் 4 க்கு அப்புறம் பாருங்க x³ டேர்ம் இருக்கா, அப்ப இது முழுசு பாருங்க இதோட சேர்த்து என்ன -5x³ அப்படி எழுதிட்டோம். அடுத்து பாருங்க கியூப்க்கு அப்புறம் ஸ்கொயர் வரணுமா, அந்த டேர்ம் எங்க இருக்கு, இங்க இருக்கா. அப்ப என்ன இதுக்கு குறி இல்ல அப்படின்னா பிளஸ் குறின்னு அர்த்தம், பிளஸ் √2x ஸ்கொயர். அப்புறம் x ஸ்கொயர் டேர்ம்க்கு அப்புறம் x டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம், இருக்கு, பிளஸ் x. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்பு இருக்கான்னு பார்ப்போம், இல்ல, அதனால இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு, இவ்வளவுதான். அதே மாதிரி தேர்ட் क्वेश्चन நமக்கு பாருங்க x³ இருக்கு, அப்புறம் x ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் x இருக்கு, அப்படியே இருக்கு. அப்போ அவங்க கொடுத்திருக்கிறதே அவங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இருந்தாலும் ஆன்சர் கேட்டிருக்கனால இது क्वेश्चन தான், நம்ம ஒரு வாட்டி ஆன்சரே எடுத்து எழுதிடுறோம். So 7x³ - 6/5x square plus 4x - 1. They same the answer for the third question. Fourth question க்கு வரோம். நம்ம இதுல highest power என்னன்னா இது. So 9y/4 முதல்ல எழுதிக்கிறோம். இதுக்கு அடுத்த அடுக்கு எதுனா அது இங்க இருக்கு பாருங்க. plus √5y³. அதுக்கப்புறம் பாருங்க இந்த y ஸ்கொயர் டேர்மா, அப்போ plus y ஸ்கொயர். y ஸ்கொயருக்கு அப்புறம் y டேர்ம் இருக்கா பாருங்க, இதுதான் இந்த உறுப்பு -7/3y. இதுக்கு அப்புறம் மாறிலி உறுப்பு இருக்கான்னு பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் வேரியபிள் எல்லாமே இருக்கு பாருங்க, என்ன -11. அதனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்பர்ல இருந்து ஹையஸ்ட் பவர்க்கோ அல்லது ஹையஸ்ட் பவர்ல இருந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணோம். ஏதாவது ஒரு மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம இதை போறோம். Fifth question, add the following polynomials and find the degree of the resultant polynomial. அதாவது கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுக, மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க p of x அப்படின்னு ஒரு பல்லுறுப்புக்கோவையும் q of x ன்னு இன்னொரு பல்லுறுப்புக்கோவையும் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இத கூட்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சருடைய ஆன்சர் பாலினாமியல் இருக்கு இல்லீங்களா, அதனோட டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. நம்ம முதல்ல கூட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போறோம்னா பாருங்க இது ரெண்டையும் பாருங்க. இதுல ஹையஸ்ட் பவர் என்னன்னா 6x³ பாத்தீங்களா, x பவர் 3ன்றது வருது. முதல்ல p of x எழுதிக்கலாம் பாருங்க, x ஸ்கொயர் இருக்கு, x இருக்கு, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லீங்களா. x ஸ்கொயர் உடைய உறுப்பு x உறுப்பு, அதுக்கப்புறம் மாறிலி உறுப்புன்னு இருக்கு, அத முதல்ல எழுதிக்கலாம் பாருங்க. 6x ஸ்கொயர் minus 7x plus 2 அப்படினா அதை எழுதிட்டோம். இது என்ன அப்படினா p of x இல்லைங்களா. இப்போ அடுத்து q of x கீழ எழுதுறோம். என்ன எழுதணும் அப்படினா எடுத்ததையும் 6x³ இருக்கு, இதனுடைய அதாவது இந்த x ஸ்கொயருக்கு இதே x ஸ்கொயர் இருந்தா இது கீழ எழுதிக்கலாம். அப்ப இது ரெண்டும் என்ன அப்படினா அன்லைக் டெர்ம்ஸ், அது ஒத்த உறுப்புகள் கிடையாது. அப்படிங்கும்போது இது முன்னாடி இதை விட பெரிய பவர், அதனால இங்க முன்னாடி 6x³ எழுதிட்டோம். அதுக்கப்புறம் x ஸ்கொயர் டேர்ம் இல்லைங்களா, அத 0x² அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த x உறுப்பு இருக்கு இல்லைங்களா, இங்க x உறுப்பு தான், அதுக்கு நேரா -7x. அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க
இங்க 15 அதை எழுதிக்கிறோம். அப்போ முதல்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா திட்ட வடிவில் எழுதிக்கிறோம். எந்த உறுப்பு இல்லையோ அந்த உறுப்புக்கு பதில் 0 போட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க 6x² இருக்கு, அப்புறம் x இருக்கு, +2 இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்ல நாம எந்த சேஞ்சும் பண்ணல. ஆனா செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா x² டேர்ம் மிஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுக்கு பதில் நம்ம 0x² ன்னு ஆட் பண்ணிட்டு இப்போ நாம இத கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணியும் எழுதிருக்கோம். பாருங்க ரெண்டும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான், ரெண்டும் x டேர்ம்ஸ் தான், ரெண்டும் x² டேர்ம் அண்ட் x³ டேர்ம் தனியா இருக்கு. அப்படிதானே? மாறிலி உறுப்பு தனியா, x உறுப்பு தனியா, x² உறுப்பு தனியாவும், x³ உறுப்பு தனியாவும் நாம எழுதிட்டோம். இப்போ கூட்டலாம். பாருங்க இந்த ரெண்டும் ஒரே குறினா அதே குறியை போட்டு இந்த எண்களை கூட்டிக்கலாம் இல்லைங்களா? இப்போ ரெண்டும் ப்ளஸ் சைன் போட்டு 2ஐயும் 15ஐயும் கூட்டினா 17. அதே மாதிரி இங்க பாருங்க ரெண்டும் மைனஸ் சைன் போட்டு அதே சைன் போட்டு இந்த நம்பர்ஸ் 7 + 7 is 14, 7 கூட்டினா 14 கூட இருக்கிற இந்த x அதையும் எழுதிடுறோம். அதே மாதிரி இங்க பாருங்க 6ஐயும் 0ஐயும் கூட்டினா அது சேம் 6 இல்லைங்களா? 6x² கிடைச்சிருக்கு. இது 6x³ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம இந்த இரண்டுடைய கூடுதல் இல்லைங்களா? இப்போ இதனோட டிகிரி கண்டுபிடிக்கணும். இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட டிகிரினா இதுல ஹையஸ்ட் பவர் x ஓட ஹையஸ்ட் பவர் இல்லைங்களா? அது என்ன? 3. இந்த பல்லுறுப்புக்கோவையில் மாறியுடைய உயர்ந்தபட்ச அடுக்கு எது, பெரிய அடுக்கு எதோ அதுதான் நமக்கு டிகிரி படி இல்லைங்களா? அப்போ இதான் 3 தான். அதனால அதுதான் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन h of x equal to 7x³ minus 6x plus 1 அப்படி கொடுத்திருக்காங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7x² plus 17x minus 9 அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த h of x ல என்ன விட்டு போயிருக்குன்னு பார்த்தா x³ அப்புறம் ஒரு x² டேர்ம் விட்டு போயிருக்கு இல்லைங்களா? அப்போ x இன் அடுக்கு 3 இருக்கு இல்லையா? 7 x இன் அடுக்கு 3க்கு அப்புறம் x² உறுப்பு இல்ல. அதுக்கு பதிலா நம்ம 0x² எழுதிக்கிறோம். அதுக்கு அப்புறம் x உறுப்பு இருக்கு. சோ -6x அப்புறம் +1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? f of x எழுதுறோம். f of x is equal to இது எப்படி இருக்குது அப்படினா 7x². நாம இந்த நேரா இங்கே எழுதிக்கலாம் பாருங்க. 7x². அப்புறம் +17x. அதுக்கு அப்புறம் -9 அப்படினு சொல்லிட்டு இது ரெண்டையும் நம்ம இப்ப கூட்ட போறோம். பாருங்க எப்படி கூட்டுறது அப்படினா வேற வேற சைன்ஸ் இருந்துச்சு அப்படினா நம்ம இதுல பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரோட சைன் என்னவோ அத முதல்ல கீழ போட்டுக்கணுங்க. அதுக்கு அப்புறம் இந்த பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கணும். 9ல 1 போச்சு அப்படினா 8. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த பிளஸ் குறி அப்படினா கையில இருக்கிற காசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் குறி அப்படினா நாம வாங்கி இருக்கிற கடன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கைக்கு 1 ரூபாய் வந்ததே அந்த கடனை எவ்வளவு கடன் இருக்கோ அது கொஞ்சமாவது திருப்பி கொடுக்கலாம்னு கொடுப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கையில 1 ரூபாய் இருக்கு, 9 ரூபாய் கடன் கட்டணும் அப்படின்னா இந்த 1 ரூபாயை கொடுத்துருவோம் இல்லைங்களா? 1 ரூபாயை கொடுத்தது போக எத்தனை ரூபாய் கடன் இருக்கும்? 8 ரூபாய் கடன் இருக்குமா? கடன் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு மைனஸ் குறியும் எத்தனை ரூபாங்கிறதையும் பக்கத்துல எழுதுறோம். இப்படிதான் நம்ம இதை வேற வேற குறி இருந்தா செய்யற மாதிரி நினைச்சுக்கோங்க. பாருங்க 6 ரூபாய் கடன் இருக்கு, நம்ம கையில 17 ரூபாய் இருக்கு. என்ன பண்ணுவோம்? 6 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் 11 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குமா? நம்ம கிட்ட இருக்குங்கிறது எப்படி எழுதிக்குவோம்? பிளஸ் போட்டு எழுதிக்குவோமா? அதுதான். சோ பிளஸ் 11x. இங்க பாத்தீங்கன்னா 0வும் 7வும், அதனால அப்படியே 7x² எழுதிக்கலாம். இங்க 7x³ எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு கூட்டி கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகை. Sum of these two expressions. இதனுடைய டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the highest power 3. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி அப்படின்னா பெரிய அடுக்கு எது? அதுதான். அப்போ 3. Third question, f of x equal to 16x⁴ minus 5x² plus 9. அதுவே g of x equal to minus 6x³ plus 7x minus 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் முதல்ல கூட்டி அதுக்கப்புறம் தான் அதனுடைய படி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்றது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல திட்ட வடிவத்தில் எழுதணும். அப்படி எழுதணும்னா x⁴ ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து என்ன வரணும்? x³ வரணுமா? அதுக்கு என்ன போட்டுக்கலாம்? 0x³ அப்படின்னு எழுதிக்கலாங்களா? அதுக்கப்புறம் x² டேர்ம் இருக்கா? ஸோ -5x². அதுக்கப்புறம் x டேர்ம் இல்ல பாருங்க, அதுக்கு பதில் என்ன போட்டு எழுதிக்கலாம்? 0x. அப்புறம் +9 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த g of x என்ன? x³ ஆரம்பிக்குது, இங்க எழுதிக்கலாங்களா? -6x³. அப்புறம் x² டேர்ம் காணோம் இல்லைங்களா? அப்ப என்ன எழுதிக்கலாம்? +0x². அதுக்கப்புறம் +7x
மைனஸ் 15 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டிட்டு தான் நம்ம அதனுடைய படி எழுதணும். சரி கூட்டலாங்களா? இங்க வாங்க. இப்போ கையில 9 ரூபாய் இருக்கு. நாம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம்? 5 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த 15 ரூபாயில நம்ம 9 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தோம்னா என்ன பாக்கி இருக்கும்? 6 ரூபாய் இருக்கும். கையில காசா இல்ல கடனா? கடன் தானே. அது என்ன குறியில குறிப்பிடுவோம்? மைனஸ். ஸோ மைனஸ் 6. ஓகேங்களா? இப்போ வாங்க இங்க என்ன வரும்? பிளஸ் 7x. இங்க மைனஸ் 5x ஸ்கொயர். இங்க மைனஸ் 6x கியூப். இந்த இடத்துல 16x பவர் 4. ஸோ இதுதான் இதனுடைய கூட்டுத்தொகை. ஓகேங்களா? இப்போ இந்த கூட்டுத்தொகையில நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய அடுக்கு, அதாவது எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல பெரிய அடுக்கு தான் நமக்கு இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. அப்ப 4 தானே இதனுடைய பெரிய அடுக்கு. சோ இந்த வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் தான் இந்த பாலினாமியலோட டிகிரி. So 4 is the answer for the third question.